இப்போ நம்ம பார்க்கறது வந்து கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு வந்து இன்று 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் திவ்யோதயா சென்டரில் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இந்த கால்பாத சிகிச்சையில் இப்போ பார்க்கறது வந்து ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம். முதுகு தண்டுவடத்தில் கொடுக்கறதுனால அழுத்தம் கொடுப்பது மூலம் முதுகு பகுதியில் உள்ள அனைத்து வலிகளையும் குறைப்பதற்கு இந்த கால்பாத சிகிச்சை நமக்கு 100% பயன்படும். அதே போல ஸ்பைனல் கார்டில் இருக்கிற சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் வலிகளை குறைப்பதற்கும் பயன்படும். முன்னாடி சொல்லியிருக்கோம், இதுலேருந்து 3 விரல் வச்சோம்னா கவர் ஆகக்கூடிய பகுதி இந்த பகுதி வந்து நமக்கு என்ன பகுதி? சர்வைக்கல். இது மாதிரி என்ன அப்படி வச்சுட்டு ப்ரெஷர் அப்படி கொடுக்கணும். இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது எந்த இடத்துல வலி இருக்கு, எந்த இடத்துல சர்க்காகுதுன்னு கண்டுபிடிச்சி சர்வைக்கல் 1வது பாதியில் பிரச்சனை இருக்கா, 2வது பாதியில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு பயன்படும். அப்படியே இருக்கட்டும் சார். இது சர்வைக்கல் பகுதி. பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது வலி இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா வலி இருக்காது. நீங்க இதை கத்துக்கிறதுனால செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணலாம். இதை முறையாக கத்துக்கிட்டு டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அது பயன்படும் நமக்கு. இது வந்து இந்த பகுதி சர்வைக்கல் பகுதி. அதே மாதிரி போயிட்டோம்னா இதுல இருந்து கொடுக்குறோம்னு வச்சுக்க, இந்த இடத்துல வரும்போது இப்போ இந்த இடம் கொடுக்குறோம்ல, இது வந்து என்ன லம்பார் சேக்ரல். இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணுவோம். இது லம்பார் சேக்ரல் வந்து லோவர் பேக் பெயின், டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் கொலாப்ஸு, சயாட்டிகா ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறது. சயாட்டிகா ப்ராப்ளம் 2 பக்கம் கொடுக்கலாம் சார். எந்த பக்கம் இந்த காலில் நரம்பு பகுதி இருந்தா இந்த பகுதிக்கும் சயாட்டிகா பாயிண்ட் இன்னொன்று இருக்கு, அதுக்கு சேர்த்து கொடுக்கணும். அந்த காலில் இருந்தா அந்த பக்கம் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த கால் வந்து லெஃப்ட் சைடு கால்னால பேக் சைடில் லெஃப்ட் சைடில் வலி இருந்துச்சுன்னா இந்த காலில் கொடுக்கணும், ரைட் சைடில் வலி இருந்தால் இந்த பக்கம் கொடுக்கணும். அப்போ கழுத்தில் வந்து இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கம் வலி இருந்துச்சுன்னா இந்த சைடு கொடுக்கணும், அந்த பக்கம் வலி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் கொடுக்கணும். 2 பக்கத்துல எந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் மட்டுமே வலி இருக்குன்னா இந்த பக்கம் வண்டி நல்லா கொடுத்துட்டு அந்த பக்கத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா அந்த பக்கமும் அதுக்கே பாதிக்காம இருக்கும். சில நேரத்தில் இந்த பக்கம் வந்துட்டு அதே நரம்பு அழுத்தத்தினால அந்த பக்கமும் வலி வரும். அதனால 2 பக்கம் கொடுக்கும்போது டோட்டலா வந்து ரிலீஃப் ஆயிடும். அதனால நம்ம இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து திருப்ப முடியாம போன்ற பிரச்சனைக்கு இந்த பக்கம் கொடுக்கணும், லோவர் பேக் பெயினுக்கு இந்த பக்கம் கொடுக்கணும். இது 2ஐயும் வச்சுக்கணும். ஆக டோட்டலா ஸ்பைனல் கார்டு இந்த இருந்து வச்சோம்னு வச்சுங்க, இதுல இருந்து கொடுத்தோம்னா இது வரைக்கும் வரும்போது டோட்டலா ஸ்பைனல் கார்டுக்கு இந்த பகுதி ஃபுல்லா நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா நல்லா வேலை செய்யும். ஏன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து எலும்பு வலிகளுக்கு மட்டுமே கொடுக்கறது இல்லை, ஸ்பைனல் கார்ட்லயே உள்ள வந்து போன் மேரோ உற்பத்தி ஆகும், எலும்பு மஞ்சை ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும் அது வந்து பயன்படுகிறது. இம்யூனிட்டி பவர் அதிகரிப்பதற்கு நமக்கு பயன்படும். அதே நேரத்தில் இந்த ஸ்பைனல் கார்டில் நரம்புகள் நிறைய இருக்கும், அது கனெக்டடு பிரெயினுடைய கனெக்டடா உள்ள நரம்பு, பிளட் வெசல்ஸ் ரத்த குழாயை கனெக்டட் இருக்கும். இப்போ ஸ்பைனல் கார்டில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக சீரான ரத்த ஓட்டம் உடல் பகுதிகள் ஃபுல்லா போகும், மன இருக்கும், அழுத்தம் இருக்காது, நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், ரிலாக்ஸேஷன் நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் முதுகு வலி, கழுத்து வலி, அதே மாதிரி பேக் பெயின், இதுக்கு எல்லாத்துக்கும் ரிலீவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்பைனல் கார்டில் கொடுக்கலாம். அதனால என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் வர்றவங்களுக்கும் ஸ்பைனல் கார்ட்லையும் கம்பல்சரி வந்து அழுத்தத்தை கொடுக்கணும் நமக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுகள் நம்ம கொடுக்கறது. முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, இந்த பகுதி வந்து லிம் கிளாண்டுடைய பாயிண்ட். இந்த லிம் கிளாண்ட் பாயிண்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, உடல்ல வந்து லிம் சுரப்பி அப்படிங்கிறது அந்த ஹார்மோன் வந்து மெயினா வந்து இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு நம்ம உடல்ல வந்து அது முக்கியமானது. வெள்ளையணுக்கணும் இந்த லிம் கிளாண்ட் பாயிண்ட் இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல உண்டாக்குது. அதே சமயம் உடல்ல நச்சு பொருட்களோ, கிருமிகளோ, இறந்த செல்களோ உடல்ல என்ட்ரி ஆகாம அவைகளை வெளியேற்றி நம்மளை பாதுகாப்பதற்கு உதவி செய்யறது லிம் கிளாண்ட். அதே லிம் சுரப்பி ப்ராப்பரா இருந்தாலே ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவையும் கட்டுப்படுத்துறதுக்கு லிம் ஹார்மோன் வந்து பயன்படுது. அடிப்பட்ட காயங்கள் விரைவாக ஆறுவதற்கும் இந்த லிம் சுரப்பி வந்து நமக்கு பயன்படுது. அதனால அக்குபஞ்சர் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில இப்ப இன்ஃபெக்ஷன் டிசார்டர்னு வருது பாருங்க, ஆஸ்மா இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷன் டிசார்டர் இருந்தாலும் கம்பல்சரி லிம் கிளாண்ட் பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் கொடுக்கணும்.
அதே மாதிரி நிறைய பேர் so many டைப் ஆஃப் கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு லிம்ப் கிளாண்டு எல்லாம் அழுத்தம் கொடுத்தோம்னா அதிக பாதிப்பு இல்லாமல் நிவாரணம் கிடைப்பதற்கு உதவி செய்யும். அதனால் லிம்ப் கிளாண்டு பாயிண்ட்டை நம்ம கம்பல்சரி டயபெட்டிஸ் பேஷண்ட்லேருந்து இன்ஃபெக்ஷன் டிசார்டர் உள்ள எல்லாத்துக்கும் லிம்ப் கிளாண்டு பாயிண்ட்டையும் அழுத்தம் கொடுக்கணும். ஏந்திரிச்சு வந்து நின்றுங்க, பார்த்துங்க லிம்ப் கிளாண்டு கொடுக்கறது. இந்த பக்கம் நின்றுங்கம்மா, நீங்கள் இந்த பக்கம் நின்றுங்க, அந்த பக்கம் 4 பேர் நின்றுங்க. நம்ம இன்னைக்கு 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் திவ்யோதயா சென்டரில் கால் பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு செய்முறை சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. மேலும் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSCME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய 1 வருட டியூரேஷனில் உள்ள டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மாதமும் திவ்யோதயா சென்டர் கோயம்புத்தூரில் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நடைபெறும். பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் 9444641062. நன்றி, வணக்கம்.